பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணல. அது எவ்வளவு உயர்ந்ததுங்கிற ஞானம் ஏற்பட்டால் தான் அப்ப அதுல நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வரும். ஒரு விஷயத்தை பத்தி எத்தனைக்கு எத்தனை நன்னா தெரிஞ்சுக்கிறேனோ அத்தனைக்கு எத்தனை தான் அடையணும்னு ஆசைப்படுவேன். விஷயமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ, அப்ப எப்படி அது அடையணுங்கிற ஆசை வரும். அதனால ஆத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் நிறைய கேட்க கேட்க படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்கத்தான் அதனுடைய பெருமை புரியும். எதோட ஒப்பிட்டு பார்த்தால் தேகத்தோட ஒப்பிட்டு பார்த்தால், தேகத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் ஆத்மா எவ்வளவு உயர்ந்தது, பரமாத்மா அதற்காட்டில எத்தனை உயர்ந்தவன்னு தெரிய வரும். தெரிஞ்சா அடையணுங்கிற ஆசை ஏற்படும். அதனால முதல்ல நிறைய ஆத்மாவை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேகத்தை மட்டும் பார்க்காமல் ஆத்மாவையும் சேர்த்து பார்க்க வேண்டும். பார்த்தா மன அழுத்தம் வரவே வராது. அழுத்தம் வர்றதுக்கு காரணமே அந்த பக்கமே போகாதுதான் காரணம். அது என்னதுன்னே தெரியாது படுத்தினால் சட்டுன்னு மனசு உடனே விட்டு போடுறது. அப்படி இல்லாமல் அவசியம் ஆத்ம சிந்தனம் பண்ணணும்ங்கிறதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் லக்ஷ்மணன் என்னத்துக்காக பிறந்தான்? பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு நேரம் நாம இப்ப அவருக்கு ஒதுக்குறோம்? ஒரு நாள்ல வேலை கார்த்தால எழுந்திருக்கிறோம், ராத்திரி வரைக்கும் போயிட்டு வரும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் போச்சுன்னா அப்புறம் சனி ஞாயிறு 2 நாள். அந்த 2 நாளைக்குள்ள துணி துவைக்கிறதுல இருந்து, காய்கறி வாங்கிட்டு வர்றதுல இருந்து, வீட்டை பெருக்கி முழுகிறதுல இருந்து இத்தனையும் தான் சரியா போச்சு. அப்ப நம்ம படைச்சவர் அவருக்கு ஒண்ணுமே இல்லையா? இங்க ஒரு சரீரம் கொடுத்து ஞானம் கொடுத்து உட்காத்தி வேற வச்சிருக்காரு இல்லையோ, வேலையை வேற வாங்கி கொடுத்தாரோ இல்லையோ, அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எப்படி சுவாமின்னா? எத்தனையோ பேர் வேலை இல்லாத திண்டாடிட்டு இருக்கிறச்சு எனக்கு வேலை இருக்கே, அந்த ஒரு வித்தியாசமே போரும். அதை நீ படிச்சதுனால வாங்கினேன்னா படிச்ச எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாத இருக்கிறச்சே எனக்கு இருக்கே. இல்ல நான் அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கேன்னா பாக்கியம் பண்ற நல்லது பண்ணிருக்கிற எத்தனையோ பேர் கிடைக்காது இருக்கிறச்சே எனக்கு இருக்கே. இப்படி பார்த்தா தான் தெரியும் எனக்கு ஏன் இருக்குன்னே அப்புறம் தெரியாது. நாம இப்ப எப்படி